3:30 பாருங்கள். சன் எங்கே இருக்குது பாருங்கள், மேலே பாதியில் இருக்குது. ஃபுல்லாக ட்ரை ஏரியா தான். இப்போ இங்கேருந்து 900 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுவுமே கிடையாது, பெரிய ட்ரையாக தான் இருக்கும். அங்கங்கே கேம்ப்பு 2 ஊர் இருக்கும், 2 இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. நடுவில் டெசர்ட். டெசர்ட் கிராஸ் ஆகும்போது வெளிச்சம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நம்ம ஷூட் பண்ணுவோம். ஆதாமுக்கு வந்திருக்கிறோம். 20 மினிட்ஸ் பிரேக். ஆதாம் ஜிடிசி பஸ். ஸோ இங்கிருந்து அடுத்த 4 மணி நேரம் கழித்து அடுத்த பிரேக்கு. ஸோ அதனால் இங்கேயே வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றதுனா சாப்பிடுன்னு சொல்லி நிறுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஊர் ஆதாம். ஆதாம்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அடுத்த பிரேக். இது ஒரு பெரிய ஊர் தான். சலாலாவுக்கும் நிஸ்வாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய ஊர் ஆதாம். அர்ச்சனா பேக் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலையா, பேக் கேமரா ஒர்க் ஆகலையா, இன்னைக்கு ஸ்விம்மிங் போயிட்டு ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகலையா? இன்றைக்கி ஸ்விம்மிங் போகும்போது மேடம் வந்து வாட்டருக்குள்ளே வச்சு எடுத்தாங்க கேமராவை. அதனால் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகலை, பேக் கேமராவில் எடுக்கிறாங்க. அதனால தான் விட்டியோ? இங்கே யாருமே இல்லை. ஃப்ரண்ட்டில் 3 சீட்டு, இந்த பக்கம் ஒரு 3 சீட்டு. நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். நான் டிரைவர் நல்ல மனுஷன். வந்துட்டு யாரும் இல்லை அந்த சீட்டில், நீங்கள் தூக்கம் வரும்போது நீங்கள் போய் படுத்துக்கிறேன்ட்டார் அவர். ஆதாம் ஆதாம் ஏவாள் அங்கே தான் பிறந்தாங்களோ. சிக்னல் கொடுக்குறாரு அவர் டிரைவர். அவங்களும் பாகிஸ்தானியாக இருப்பாங்க. பெரிய வண்டி ஓட்டலாம் மோஸ்ட்லி பாகிஸ்தானியாக தான் இருப்பாங்க. அதான் சிக்னல் கொடுக்குறாரு அவர். சின்ன மேடம் பிஸி. ஆள் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ பார்க்குறீங்களா? நம்ம வேணும் நீ சொல்கிறத மட்டும் தான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். யூடியூப்பில் இன்க்ளூட் பண்ணலாம் சொல்லி கொடுத்தேன், அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன். எக்ஸ்பிரஸில் பிடிக்கிற போல வீடியோ வந்துகிட்டே இருக்கு. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இவ்வளோ நமக்கு தெரியாது. நீ இருக்கிற என்ன சொல்ல இல்லை எனக்கு. வீடியோ கவரேஜ் பண்ணும்போது இந்த பட்டன் கீழே எடுத்துனா வீடியோ ஃபோட்டோ வரும். இந்த எக்ஸ்பிரஸ் நம்ம பிடிக்க போகிறோம். அப்படியே ரவுண்ட் அடித்து இந்த பக்கம் போனால் நேராக நிஸ்வா. நம்ம வந்து சலாலாவுக்கு போகிறோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் மலை மண் இப்படி தான் இருக்கும். அர்ச்சனா பஸ்ஸில் போகிற ஃபீலிங் இருக்கா உனக்கு? சோஃபாவில் உட்காந்த மாதிரி இருக்குதா? அவர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னுக்கிறாரு டிரைவர். அங்கே இன்னும் சோஃபாவில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா இது வந்து நேஷ்னல் ஹைவே. அது இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து எங்கேயுமே ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, டோல்கேட் கிடையாது. ஸோ அதனால் வந்து அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க? எதை சொல்ல வந்தீங்க? நான் இன்னும் ஒன்றுமே ஒன்று கேட்கல. என்கிட்ட மாட்டி முடிக்கணுன்ற
பச்சை மரமாக இருக்கும், டேட்ஸ் ட்ரீயாக இருக்கும். பட் இங்கே எல்லாமே தென்னை மரமாக இருக்குது. सोया हुआ था तुम्हारा काम रोज पूरा बचपन से सो के आया तो कभी मैं भी सोएगा नहीं, मैं इंतजार थोड़ी करेगा, मेरे को क्या मालूम है कौन आदमी किधर है। लाइट जलाया, लाइट जलाया, आवाज दिया, कोई आदमी नहीं बोला, सब बोला चला कैसे हो गया। காலை 4:30 மணிக்கு சலாலா வந்து இறங்கிட்டோம். சலாலா மெயின் பிளேஸ் இடம் பேர் தெரியல. ஜிடிசி ஆஃபீஸ் முன்னாடி வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து இறங்கணும். என்ன 2 பேர் சீட்டுன்றதுனால தூங்குறதுக்கு அந்தளவுக்கு வசதி வரல. பிள்ளைங்க பாவம் அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க.